ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு விநாயகருக்கு வைக்கக்கூடிய கொடைய தான் நம்ம எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு பேப்பரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கலர் பேப்பர்லாம் ஈஸியாவே விலை கம்மியா ரூ. 10 இருந்தாலே போதுங்க. ஒரு 2 கலர், 3 கலர் நம்ம தாராளமா வாங்க முடியும். அத நம்ம இந்த மாரி ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணிட்டு இந்த மாரி மடிச்சு எடுத்துக்கணும். இந்த மாரி குட்டி குட்டியா நம்ம மடிச்சு எடுத்துக்கணும். அப்பதான் பார்க்க அழகா இருக்கும். இப்போ இத 2ஆ மடிச்சு விட்டுக்கணும். இந்த மாரி நான் 2 செஞ்சிருக்கேன். இப்போ இது 2த்தையுமே ஒரு கம் வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம். இது 2யும் ஒட்டுனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாரி சூப்பரா உங்களுக்கு கிடைக்கும். 2த்தையும் நான் ஒட்டி எடுத்துக்க போறேன். இதே மாரி நான் வேற ஒரு கலர்ல 2 செஞ்சு வச்சிருக்கேன். இந்த மாரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ல இந்த மாரி செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஒவ்வொரு கலரையும் இப்போ சேர்த்து ஒட்ட போறோம். இந்த மாதிரி டபுள் கலரில் நம்ம கொடை செய்யும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கொடையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த கலர் பேப்பரில் செஞ்சு வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு பெருசாக கொடை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கலர் பேப்பரில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். நான் 2 கலரில் 2 2 செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுனாலே இதுவே ஓரளவுக்கு பெரிய கொடையாக உங்களுக்கு வரும். குட்டியாக நீங்கள் செலை வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு வைக்கிறதுக்கே ரொம்ப கரெக்டாகவே இருக்கும். இப்போ இது 2யும் சேர்த்து நம்ம ஒட்டும்போது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது மேலே ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்து அதுலேயும் கம் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் வச்சு ஒட்டினோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக இதில் ஒட்டிக்கும். இப்போ இது சென்டரில் ஒட்டியாச்சு. இதை அப்படியே விட்டுடலாம், காயட்டும். இப்போது ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலரை காம்பினேஷனில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நல்லா டைட்டாக சுருட்டிட்டு கம் போட்டு இதோட எட்ஜை மட்டும் நம்ம ஒட்டிக்கலாம். அப்போ தான் பிரிந்து வராமல் இருக்கும். இப்போ இந்த ஓரங்களெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். 2 சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் மேலே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், மேலே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் தான் நமக்கு அதோட சேர்த்து ஒட்டும்போது நல்லா அழகாக ஒட்டிக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஃபுல்லாத்துலேயும் நம்ம கம்மை போட்டு விட்டுடலாம். இதை அப்படியே எடுத்து நம்ம அந்த கொடையோட உள் சைடில் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஒட்டிக்குங்க. இதை ஒட்டிட்டு கொஞ்ச நேரமும் நம்ம கை வச்சு பிடிச்சிக்கணும். அப்போ தான் நல்லா ஒட்டி வரும். கொஞ்ச நேரம் காஞ்சிருச்சுன்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஒட்டிக்கும். அடுத்தது கீழே கைப்பிடிக்க நம்ம என்ன கலர் வச்சோமோ அதே கலரில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த பேப்பரை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோன் மாதிரி நம்ம சுருட்டி எடுத்துக்கணும். இப்போ இதோட எட்ஜ் பகுதியை ஒட்டி விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நல்லா உங்களுக்கு கோன் மாதிரி கிடைக்கும். இந்த சைடை மட்டும் நம்ம நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி விரித்து விட்டுக்கலாம். இப்போ இதுலேயும் கம்மு போட்டுட்டு நம்ம இதோட மேல் சைடில் வெட்ட போகிறோம். இந்த கொடையோட மேல் பகுதியில் நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. நல்லா ஒட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் ஜென்டிலாக நீங்கள் இதை அழுத்தி ஒட்டணும். இல்லைனா கீழே இருக்கிற கைப்பிடி உங்களுக்கு பிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி பொறுமையாக கீழேயும் மேலேயும் கை வச்சு நல்லா ஒட்டி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வெறும் 10 ரூபாயில் சூப்பராக கொடை செஞ்சாச்சு. பார்க்கறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு 4 பிரசாத வகையை என்னோடய சேனலில் எப்படி செய்யணும்னு நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் கொடுக்குறேன். டைம் இருந்தால் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.